ஓகே ஓகே பிள்ளைகள் ரைட். நாம 2016 இருந்து 2025 வரை உள்ள அழகு 7 பிள்ளை. ஸோ அழகு 7 பணம் நிதி நிறுவனங்கள் அது சம்பந்தமான பகுதியுள் வினா செய்யப்படும். ஸோ பிள்ளைகள் இப்போ பணம் வங்கி ஸோ அதில் 2016 டு 2025 அதில் இருக்க பகுதி 1 வினாக்களை நாம செய்ய போறோம். சரியா பிள்ளை? ஓகே சரி. அப்ப எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்கள்கிட்ட பாஸ் பேப்பர் இருக்கும். ஸோ எடுத்துக்கொள்ளுங்க, பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் பிள்ளை. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்றேன், பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைல. இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா 26வது கேள்வியிலிருந்து தான் பணம் பாடத்துல கேள்விகள் ஸ்டார்ட் ஆகும் பிள்ளை. 26வது வினால இருந்து. ஸோ பெரும்பாலும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 5 எம்சிக்கு வரும்னு சொல்லி. அது 2019க்கு பிறகுதான். பட் அதுக்கு முதலே பெரும்பாலும் அந்த மாதிரி எண்ணிக்கையில தான் கடந்த காலங்களில் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. ஓகே சரி. அப்ப நம்ம 2016ஆம் ஆண்டு பிள்ளைகள். அப்ப 2016ஆம் ஆண்டு பேப்பர் தான் நாங்கள் இப்போ செய்ய போறோம். இப்போ 2016ஆம் ஆண்டு பேப்பர் தான் இப்போ நாங்கள் செய்ய போறோம். ரைட். இப்போ 2016ஆம் ஆண்டு பேப்பர்ல எடுத்துக்கொள்ளுங்க 26 பிள்ளைகள். நாம இன்னும் அந்த 26 கான்செப்ட் இருக்கட்டும். ரைட். அது கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த 26வது கேள்வியை நான் உங்களுக்கு அது தேசிய கணக்கெடு நாம ரிவிஷன் படிப்பிக்க நான் உங்களுக்கு இந்த சார்ட்டை சொல்லித்தரேன். தேசிய கணக்கெடு ரிவிஷன் படிப்பிக்க நான் உங்களுக்கு இந்த சார்ட் ஒர்க் அப்போ சொல்லித்தரேன். ஓகே சரி சரி. வாங்க அப்படியே இப்போ 27வது வினாக்கு வாங்க. 27வது வினாப்படி இப்போ 27வது வினாக்கு வந்தீங்கன்னா, நாணயக்கணிய கோட்பாட்டின்படி பெயரளவு பணநிரம்பல். நாணயக்கணிய கோட்பாட்டின்படி பெயரளவு பணநிரம்பல் பிள்ளை. ஸோ பெயரளவு பணநிரம்பல் பெயரளவு பணநிரம்பல் 10% அதிகரிச்சா, பெயரளவு பணநிரம்பல் 10% அதிகரிச்சா என்ன ஆன்சர் பிள்ளை கேட்டுக்குவார். இப்ப விலையும் கொடுங்க. இப்ப பெயரளவு பணநிரம்பல் சொன்னா பணநிரம்பல். அப்ப அந்த இடத்துல சொல்ல வாருது பணநிரம்பலை தான் அப்படி சொல்றாங்க, பெயரளவு பணநிரம்பல். இப்ப நாங்க படிச்சிருக்கோம் நாணயக்கணிய கோட்பாடு. இப்ப நாணயக்கணிய கோட்பாடு என்பது, இப்ப நாணயக்கணிய கோட்பாட்டுல சொல்ல வார விஷயம் பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையில நேர் விகிதாசார தொடர்பு. அப்ப பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையில நேர் விகிதாசார தொடர்பு தான் நாணயக்கணிய கோட்பாடு. அப்ப அந்த நாணயக்கணிய கோட்பாட்டின் படி பண நிரம்பல் அப்படின்னா எம் என்று சொல்லுமா, எம். பண நிரம்பல் 10% அதிகரிச்சா அதுக்கு ஈக்குவலா பொதுவிலை மட்டமும் எத்தனை வீதம் அதிகரிக்கும்? 10% அதிகரிக்கும். அதன தியரி. அப்ப அங்க பண நிரம்பல் எத்தனை சதவீதம் மாற்றம் அடைகிறதோ அதுக்கு சமன விலை மட்டமும் மாற்றம் அடையும். இந்த கோட்பாட்டை விளக்கத்தான் நம்ம பரிமாற்று சமன்பாடுல உதவி எடுத்துக்கிட்டோம். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நான் அதே வரைக்கும் பார்த்துட்டு பரிமாற்று சமன்பாடு என்ன சொல்லுது? எம்பி சமன் பிடி. இப்ப இந்த சமன்பாடு இந்த பியும் டியும் எப்படி காணப்படும்? நிலையாக காணப்படும் போது பிள்ளை பண நிரம்பல் 10% அதிகரிச்சா அதுக்கு சமனா விலை மட்டமும் 10% அதிகரிக்கும் என்பது அர்த்தம். சரியா பிள்ளை? அப்ப அதுக்குரிய பொருத்தமான ஆன்சர் பிள்ளை. அப்ப அதுக்குரிய பொருத்தமான ஆன்சர் தேடிக்கொள்ளுங்க பிள்ளை. பொருத்தமான ஆன்சர் தேடி எடுத்தீங்கன்னு சொன்னா வரும் மெய் பண நிரம்பல் 10% அதிகரிப்பு செல்லும் தவறு, மெய் வெளியீடு 10% அதிகரிப்பு செல்லும் தவறு, வட்டி வீதம் 10% வீழ்ச்சி கட்டி செல்லும் தவறு பிள்ளை. பொதுவிலை மட்டத்தை 10% அதிகரிக்க செய்யப்பட. அப்போ சரியான ஆன்சர் 4வது ஆன்சர் பிள்ளை. 27வது எம்சிக்கு. சரி பிள்ளை. ஓகே
ரைட் வாங்க அடுத்து. ரைட் வாங்க அடுத்து. பிள்ளை 28வது பாருங்க. பிள்ளை 28வது, ஒரு நாட்டின் தேசிய வருமானமானது பூரண வேலைவாய்ப்பு மட்டத்தில் உள்ளதாக கொண்டால் பின்வருவனற்றுள் என் நிலைமை பெரும்பாலும் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் என்று கேட்டிருக்கான். பூரண வேலைவாய்ப்பு மட்டத்தில் ஒரு நாட்டின் தேசிய வருமானம் இருக்கின்ற பிள்ளை, அதன் அர்த்தம் என்னன்னா, ஒரு நாட்டின் வெளியீடெல்லாம் நிறைத்தொழில் மட்டத்தில் காணப்படுகிறது. மேலும் அங்கு உற்பத்திகளை விரிவாக்க முடியாத நிலை காணப்படும் என்பது அதன் அர்த்தம். அப்ப இதுல எது பெரும்பாலும் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் பிள்ளைகள் வினா. அப்ப நீங்க எந்த பணவீக்கம், இப்ப கேள்வி தூண்டலா செலவு தூண்டலா அப்படி சொல்லாட்டியும் இந்த வினாவுன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியணும். நிறைத்தொழில் மட்டத்துல உள்ள போதென்று வந்தாவே பிள்ளைகள், அப்ப அது கேள்வி தூண்டல் பணவீக்கத்தோட சம்பந்தப்படும். அவ கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கான காரணங்கள் இருக்குதானே பிள்ளைகள். ஒண்ணு, நாட்டின் பண நிரம்பல் அதிகரிக்கணும். அப்ப அந்த பதில் தேடுங்க. இல்ல, அப்ப பண நிரம்பல் அதிகரிப்பு இல்லைன்னா அதுக்கான காரணங்கள் ஒன்று தானே பிள்ளைகள், வட்டி விதத்தில் ஏற்படுற ஒரு வீழ்ச்சி. அப்போ இந்த இடத்துல பொருத்தமான ஒரு பதிலை எடுத்துக்கலாம் நாம, வட்டி விதத்துல வர வீழ்ச்சி. வட்டி வீதம் வீழ்ச்சி அடைஞ்சா, இப்ப பெரும்பாலும் வங்கிகள்ல பிள்ளைகள் கடன்களுக்கு வழங்குற வட்டி வீதம் வீழ்ச்சி அடைந்து வச்சுக்கொள்ளும். இப்போ வங்கிகள்ல கடன்களுக்கான வட்டி வீதம் வீழ்ச்சி அடைஞ்சா பிள்ளைகள், அப்போ வட்டி வீதம் வீழ்ச்சி அடைஞ்சா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப வட்டி வீதம் வீழ்ச்சி அடையும் போது பிள்ளைகள், அதனால வர விளைவை ஒருக்கா செக் பண்ணி கொடுக்கும். வட்டி வீதம் வீழ்ச்சி அடையும் போது, வட்டி வீதம் குறைவடையும் போது பொதுமக்கள் வங்கிகள்ல பெறுகிற கடன் அளவு அதிகரிக்கும். சோ பொதுமக்கள் வங்கிகள்ல பெறுற கடன் அளவு அதிகரிக்கும் பிள்ளைகள், அப்போ பொதுமக்கள் கடன் பெறும் அளவு கூடும். கடன் பெறும் அளவு கூடும். கடன் பெறும் அளவு கூடுச்சுன்னா அப்ப கைவசம், அவங்களுடைய கைவசம் காசின் அளவு அதிகரிக்கும் தானே, பண நிரம்பல் அதிகரிக்கும். பண நிரம்பல் அதிகரிச்சா, இந்த கான்செப்ட் என்ன பிள்ளை, பண நிரம்பல் அதிகரிச்சா இனி இந்த காசை கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க பிள்ளை, நுகர்வு செலவு அதிகரிப்பாங்க, சிலர் முதலீட்டு செலவு அதிகரிப்பாங்க. அப்ப சியும் ஐயும் கூட, இந்த சியும் ஐயும் எதுக்குள்ள வரும், ஏடிக்குள்ள வரும். சோ ஏடி கூடும். அப்ப ஏடி கூடுதுன்னா பிள்ளைகள் மொத்த கேள்வி அதிகரிச்சா அப்ப அது கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இப்படிதான் நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். சரியா பிள்ளைகளுக்கும்? ரைட். அப்ப வட்டி வீதம் வீழ்ச்சி அடையும் போது அப்ப கடன் பெறும் அளவுகள் அதிகரித்து பண நிரம்பல் அதிகரிக்கும். இதனூடாக வீட்டுத்துறையின் நுகர்வு செலவு, முதலீட்டு செலவுகள்லாம் அதிகரிக்க, அதனூடாக நாட்டின் ஏடி மொத்த கேள்வி அதிகரிச்சு அது பிள்ளைகள் பணவீக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உண்டாக்கும். ஓகே பிள்ளைகள், ரைட். சரி பிள்ளைகள், அப்போ 28வது வினாவுக்கான ஆன்சர் பிள்ளைகள் முதலாவது. ஓகே பிள்ளைகள், ரைட். வாங்க அடுத்து 29வது வினா. 29வது வினா பிள்ளைகள், 29வது வினா, வணிக வங்கிகள் பணத்தை உருவாக்க முடிவது எவ்வாறு? அப்ப பண ஆக்கம் செய்யக்கூடியது எவ்வாறு உங்களுக்கு? அப்போ ஒரு வணிக வங்கிக்கு பண ஆக்கம் செய்யக்கூடியது எவ்வாறு என்று கேட்டா பிள்ளைகள், அப்ப அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பதில் பிள்ளைகள் பெரும்பாலும் பண ஆக்கம், நீங்க ஆன்சரை வாசிக்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒதுக்குகளை பிணையங்களாக மாற்றி அமைப்பதனூடாக பணாக்கத்தில் ஈடுபட இயலாது. ஏன்னா கைவசம் காசு குறை. மத்திய வங்கியிடமிருந்து திரைசேரி உண்டியல்களை கொள்வனவு செய்தா அப்போ வணிக வங்கின்ற கைவசம் உள்ள காசு இருப்பு குறை. கையிருப்பில் உள்ள பணத்தை மத்திய வங்கிக்கு அனுப்பினாலும் இப்போ வணிக வங்கின்ற கைவசம் உள்ள காசில் குறை. 100% ஒதுக்கு தேவையை பேணுவதன் மூலம் பிள்ளைகள் அப்போ முழுவதும் ஒதுக்க வச்சுக்கொண்டா அப்ப கடன் வழங்க போறது இல்லை. நாங்க படிச்சிருக்கோம் அந்த வங்கி முறைமை என்ற 3 வகை இருக்குதானே. பகுதியளவிலான உயர்வலு பணத்தினை பேணும் வங்கிகள், அப்படின்னா பகுதியளவிலான ஒதுக்கினை பேணும் வங்கி அமைப்பு,
100 ஒதுக்கினை பேணும் வங்கி அமைப்பு, அதே மாதிரி பிள்ளைகள் பூச்சி ஒதுக்கினை பேணும் வங்கி அமைப்பு என்று சொல்லி பிள்ளைகள் அப்ப மிகை ஒதுக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு கடனாக வழங்குவதன் மூலம் பிள்ளைகள் அப்போ ஆன்சர் பொருத்தமான ஆன்சர் வரும் பிள்ளைகள். அப்போ எத்தனையாவது சொல்லுங்க? 5வது ஆன்சர். அப்போ வணிக வங்கிகள் பணத்தை உருவாக்க முடிவது தங்களுடைய மிகை ஒதுக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு கடனாக வழங்குவதன் மூலம். ரைட். ஓகே, அப்படியே வாங்க அடுத்து. அப்படியே வாங்க அடுத்து. நபர் ஒருவர் தனது வணிக வங்கி வைப்பு கணக்கிலிருந்து ரூபாய் 10,000 மீள பெறுவாராயின் வித்ட்ரோ பண்றார். தன்னுடைய வைப்புல இருந்து 10,000 மீள பெறுவாராயின் ஏனையன மாறாத நிலையில் வங்கியின் நியதி ஒதுக்கு தேவை 20 வீதமாக இருப்பின் இக்கொடுக்கல் வாங்கல் காரணமாக நேரடியாக, ரைட், இந்த வார்த்தையை மார்க் பண்ணி கொடுங்க பிள்ளைகள். நேரடியாக என்பது அது மிக முக்கியமான ஒரு சொற்பதமா பிள்ளைகள். நேரடியாக. நிறைய பேர் இதுக்கு புல விடுறதுக்கான காரணம் அந்த வார்த்தைகளை சரியா வாசிக்காம விட்டதுனால. இப்ப இதுல வினா சொல்லியிருக்காங்க. இப்போ வணிக வங்கி வைப்புல இருந்து ஒரு வாடிக்கையாளர் ஒரு 10,000 மீள பெறுறார், வித்ட்ரோ பண்றார். இதனால இதன் நேரடி விளைவாக ஏனையன மாறாத நிலையில வங்கியின் நியதி ஒதுக்கு தேவை 20 வீதமாக இருக்கும்போது இக்கொடுக்கல் வாங்கல் காரணமாக நேரடியா என்ன நடக்கும்? என்ன பிள்ளை நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப வைப்புக்குள் உள்ள பணத்தை மீள எடுத்தா அதுங்க 2 விளைவு. வங்கியின் சார்பாக 2 விளைவு சொன்னா, ஒண்ணு வங்கியின் வைப்பு குறையும், அதுக்கு ஈக்குவல பிள்ளை காசு ஒதுக்கும் குறையும். சரி, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. வங்கியிட வைப்பும் குறையும், காசு ஒதுக்கும் குறையும். அப்ப நீங்க முதல்ல விளைவெல்லாம் எழுதி கொடுங்க. அப்ப விளைவெல்லாம் எழுதிக்கிட்டு அதுக்கான பதில் தேடுங்க. அப்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க. அப்போ வைப்ப மீள எடுத்தா அப்போ வைப்ப மீள எடுத்தா அப்போ வங்கியிலிருந்து வைப்பு மீள பெறப்பட்டா, வைப்பு மீளப்பெறப்படின் வித்ட்ரோ பண்ணா, வைப்ப வித்ட்ரோ பண்ணா என்ன விளைவு சொல்லுங்க பிள்ளைகள்? ஒன்று வணிக வங்கியின் காசு ஒதுக்கு குறை. ஓகே, ஒரு வணிக வங்கியின் காசு ஒதுக்கு குறையும். சரி, அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா வைப்பும் குறையும். ஓகே, இப்ப இது ரெண்டும் நடக்கும் யாருடைய? வங்கியில. வங்கியின் பார்வையில் என்ன பிள்ளை இதை நாங்க பார்க்கணும். வங்கியிட பார்வை, ஒரு பேங்க் பார்வையில தான் இது ரெண்டும். காசுக்கும் குறைஞ்சி வைப்புகளும் குறையும். சரி, அடுத்து என்ன நடக்க சொல்லுங்க. இப்ப பொதுமக்கள் அந்த காசை எடுத்துக்கிட்டு புழக்கத்துக்கு வந்துட்டா அவ கைவசம் உள்ள புழக்க பணம் அதிகரிக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு இதை பார்த்தாவே புரியும். வைப்பு குறைஞ்சி கைவசம் உள்ள புழக்கப்பணம் அதிகரிச்சா இந்த ரெண்டுமே பிள்ளைகள் பண நிரம்பலுக்குள்ள வர கூறாச்சு. பொதுமக்கள் கைவசம் உள்ள காசும் பண நிரம்பலுக்குள்ள வரும், வணிக வங்கின வைப்பும் பண நிரம்பலுக்குள்ள வரும். அப்போ பண நிரம்பல் கூடி புழக்கப்பணத்தால வைப்புக்களால பண நிரம்பல் குறைஞ்சி அப்ப பண நிரம்பல்ல என்ன வராது? தாக்கம் வராது. பண நிரம்பல்ல தாக்கம் வராது. விலை கொடுங்க ஆன்சர். அப்ப என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்டா ஒண்ணு காசு ஒதுக்கு குறையும். அப்ப அப்படியாப்பட்ட ஆன்சர் தேடுங்க, இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ வைப்புக்கள் குறையும், தான் நேரடி விளைவு. இப்ப நீங்க இதை பயன்படுத்தி வைப்பு ஒடுக்கம் செய்ய போறது அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா வினா உங்களுக்கு கேட்டுக்கு நேரடியா என்ன தாக்கம், அப்ப நேரடி தாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தா இதுக்கத்தான் நீங்க பதிலா கொடுக்கணும். ஓகே, ரைட். அப்ப தேடுங்கம்மா ஆன்சர். அப்போ ஆன்சர் தேடினீங்கன்னு சொன்னா ஒன்று பண நிரம்பல் ரூபாய் 10,000 குறைவடையும். அது தவறு தானே பிள்ளை? ஓகே, அது தவறு, அது வராது ஆன்சர். வங்கி வைப்புகள் 10,000 குறைவடையும் பிள்ளைகள், அதான் மிக பொருத்தமான ஆன்சர். 2வது. நீங்க மற்றெல்லாம் பாத்தீங்கன்னா தவறு தானே பிள்ளைகள், மற்றெல்லாம் ஆன்சருக்குள்ள வரப்போறது இல்லை. சரி, ஓகே ஓகே பிள்ளை. பாருங்க, அடுத்து 31. இலங்கையில் வணிக வங்கிகள்
தமது நியதி ஒதுக்குகளை பேணுவது எவ்வாறு பிள்ளைலாம்? வங்கிகள் தங்களுடைய நியதி ஒதுக்குகளை எவ்வாறு பேணுவாங்க? பெரும்பாலும் நாங்க படிச்சிருக்கோம் அந்த வணிக வணிக வங்கிகளோட காசு ஒதுக்கு, சட்ட நியதியான ஒதுக்குன்னு சொல்லி பிள்ளை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த நியதி ஒதுக்கப்படி மத்திய வங்கியில வச்சிருப்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல வணிக வங்கி தன் வசம் கையில் உள்ள காசாம வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க தேடும்போது கையிருப்பில் உள்ள பணம் மற்றும் மத்திய வங்கியில் உள்ள வைப்புக்கள் ஆகிய வடிவங்களில் ஆகும். அப்ப 2 விதமா வச்சிருப்பாங்க. என்ன பிள்ளை? ஒரு பகுதியை கைவசம் காசாகவும் மறுபகுதியை மத்திய வங்கியில வைப்பாகவும் பேணுவாங்க பிள்ளை. அப்போ அதன்படி பொருத்தமான பதில் பிள்ளை முதலாவது ஆன்சர் வரும். நியதி ஒதுக்கு தேவைன்னு சொல்றது வந்துட்டா இல்ல அந்த மத்திய வங்கியின் அந்த சட்ட நியதியான ஒதுக்கு தேவைக்கேற்ப வணிக வங்கிகள் பேண வேண்டிய காசிருப்பின் அளவு பிள்ளை. அதுக்குள்ள அந்நிய செலாவணி இருப்பு அதுகள் வரப்போறது இல்லையா? ரைட். பிள்ளைகள் சரி அப்படியே வாங்க 32வது வினா. பிள்ளை பாருங்க அந்த ஆண்டுல எல்லாம் 2014 கிட்டத்தட்ட 7 கேள்விக்கு மேல வந்திருக்கு. இப்பதானே சரி 5 எம்ஸுக்கு வரும் 2019க்கு பிறகு. ஓகே பிள்ளை பாருங்க அடுத்த வினா. மத்திய வங்கியானது வணிக வங்கியிடமிருந்து திரைசேரி உண்டியல்களை கொள்வனவு செய்யுமாயின் வங்கிகளோட ஒதுக்குகளுக்கும் பண நிரம்பலுக்கும் யாது நிகழும். இது நோம்புல நீங்க விளைக்கலாம் பிள்ளை. மத்திய வங்கி வணிக வங்கிட்ட இருந்து திரைசேரி உண்டியலை வாங்குறாங்கடா உண்டியல்களை வாங்கி போட்டு அப்ப அதுக்கான காசை கொடுப்பாங்க தானே பிள்ளை. அப்ப அதுக்கான காசை கொடுக்க வணிக வங்கிகளின் காசு ஒதுக்கு அதிகரிக்கும். அதை நம்ம வங்கி ஒதுக்கு வங்கி ஒதுக்கு அதிகரிக்கும். அப்ப முதலாவது வரும், 5வது வரும், 2வது வரும். அடுத்து 12 நம்பர் என்ன நடக்கும்னா இப்ப வங்கிகளின் ஒதுக்கு அதிகரிச்சா உயர்வழு பணம் அதிகரிக்குமே. என்ன எத்தனை கதை வணிக வங்கின்ற காசு ஒதுக்கல்னா உயர்வழு பணத்துக்குள்ள வரும். உயர்வழு பணம் அதிகரிக்கும். அப்போ வணிக வங்கி ஒதுக்கு அதிகரிக்க அப்போ உயர்வழு பணம் அதிகரிக்கும். அதனூடாக நாட்டின் பண நிரம்பல் அதிகரிக்கும் பிள்ளை. அதனூடாக நாட்டின் பண நிரம்பல் அதிகரிக்கும். அப்போ பொருத்தமான பதில் எத்தனையாவது சொல்லுங்க பார்ப்போம். 2வது. ஓகே பிள்ளை. இப்ப நீங்க என்கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்கலாம். சரி இப்ப நீங்க மேல ஒரு வினா சொல்லி கொடுத்தீங்க. எத்தனாவது வினா? 30வது வினால சொல்லி கொடுத்தீங்க தானே. இப்ப 30வது வினால பணத்தை மீளெடுத்தா வணிக வங்கியின் காசு ஒதுக்கு குறையுது தானே. அப்ப வணிக வங்கியின் காசு ஒதுக்கு குறைஞ்சா உயர்வழு பணம் குறையும் தானே. உயர்வழு பணம் குறைஞ்சா பண நிரம்பல் குறையும் தானே. அப்படிலாம் நீங்க கேட்கலாம் பிள்ளை. ஓகே சரி நீங்க யோசிச்சிருந்தாலும் அது எந்த விதமான தவறும் இல்லை. ஆனா இந்த வினால ஒரு வார்த்தை இருக்கு. இதனால நேரடியா என்ன நடக்கும் தான் கேட்டிருக்கு பிள்ளை. இந்த கொடுக்கல் வாங்கல் காரணமாக நேரடியா என்ன நடக்கும். நேரடி தாக்கம் தான் நீங்க இந்த இடத்துல பதிலா கொடுக்கணும். பிள்ளை நான் உங்களுக்கு சொன்னது விளங்கிச்சான்னு பாருங்க. சரி ஓகே அப்ப பாருங்க அந்த வினாவை உங்களுக்கு இப்ப 30வது வினாவும் 32வது வினாவும் ரைட் பிள்ளை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின அந்த விஷயத்த அந்த 2 வினாவுக்குள்ள வித்தியாசம் என்ன. நேரடி தாக்கம் என்னன்னு கேட்டா நீங்க அதுக்கு பிறகு பணாக்கமோ பண ஒடுக்கமோ கடனாக்கமோ அந்த சாப்டருக்குள்ள போகக்கூடாது. நேரடி தாக்கம் என்னன்னு கேட்டா டிரெக்டா அதோட என்ட்ரிஸ் என்ன நேரடி விளைவு என்ன. நாங்க ஒரு எழுதின ஞாபகம் இருக்கு உங்களுக்கு நேரடி தாக்கங்கள் கொஞ்சம். இப்ப பணத்தை வைப்பு செய்யும் போது வணிக வங்கிட்ட காசு ஒதுக்கும் கூடும் வைப்புகளும் கூடும். இங்கே பார்த்தா பொதுமக்கள் கைவசம் உள்ள காசு குறையும். பணத்தை மீளெடுக்கும் போது வணிக வங்கிட்ட காசு ஒதுக்கும் குறைஞ்சு வைப்பும் குறையும். இங்கே பார்த்தா பொதுமக்கள் கைவசம் உள்ள காசு கூடும். மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு உண்டியல்களை விற்பனை செஞ்சா வணிக வங்கிட்ட காசு ஒதுக்கு குறைஞ்சி உண்டியல்கள் பிணைப்பத்திரம் என்ற சொத்து கூடும். அதே மத்திய வங்கி வணிக வங்கிட்ட இருந்து பத்திரங்களை வாங்கி எடுத்துக்கிட்டா வணிக வங்கிட்ட காசு ஒதுக்கு கூடி திரைசேரி உண்டியல்கள் முறிகிற பிணைப்பத்திரம் குறையும். இப்படிதான் பிள்ளை நேரடி விலை பார்க்கும். புரிஞ்சுக்கொள்ளுங்க விஷயத்தை தான் நேரடி விலை. இப்ப பொதுமக்கள் வழங்கிய கடன்களை பொதுமக்களுக்கு வழங்கிய கடன்களை மீளெடுத்தா கடன்கள் குறையும் காசு ஒதுக்கு கூடும். இதுதான் நேரடி தாக்கம். சரியா பிள்ளை? ஓகே சரி பிள்ளை அப்படியே நாங்க பயணிப்போம் 2016ஆம் ஆண்டு முடிச்சாச்சு பிள்ளை. அப்ப 2017க்கு ஒருக்க போவாங்க. பிள்ளை அப்படியே வாங்க 2017.
ஓகே, பாருங்க. அப்ப 2017 2017 28வதுல இருந்து தான் பிள்ளை 28வதுல இருந்து தான் வினா ஸ்டார்ட் ஆகுது. 28வதுல இருந்து தான் வினா ஸ்டார்ட் ஆகுது. சரி, இவ்வாறு இருக்கும். பணத்தின் பெருமானம் என்பதால் கருதப்படுவது யாது பிள்ளை தான் வினா. பணத்தின் பெருமானம் என்று சொல்றது இப்போ பணப்பெருமானம் என்று சொல்லும் போது நான் படிச்சிருக்கோம். பணப்பெருமானம் என்றால் குறித்த ஒரு தொகை பணத்தினை பயன்படுத்தி என்ன பிள்ளை கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு. அப்ப நேரடியா பதில் இருக்கு பாருங்க, முதலாவது ஆன்சரு. குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தினால் கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவை தான் சொல்லுவோம் பணப்பெருமதி. அந்த பணப்பெருமதியில் 2 இருக்கு பிள்ளை, உள்ளக பெருமதியும் இருக்கு, வெளியக பெருமதி இருக்கு. ஓரளவு பணத்தினை கொண்டு உள்நாட்டினுள் அந்த நாட்டினுள் கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவை தான் சொல்லுவோம் பணத்தின் உள்ளக பெருமானம். ஓரளவு பணத்தினை கொண்டு வெளிநாட்டுல பிற நாட்டுல கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகள் அளவு தான் சொல்லுவோம் பிள்ளை நாங்க பணத்தின் வெளியக பெருமானம் என்று சொல்லுவோம். ஓகே, ரைட். வாங்க அடுத்து 29வது பிள்ளை. பணவீக்க இடைவெளியை குறைக்கத்தக்கதாக இருப்பது எது? பணவீக்க இடைவெளியை குறைக்கத்தக்கதாக இருப்பது எதுன்னு கேட்டப்போ அதன் அர்த்தம் பணவீக்கத்தை எது குறைக்கும், பணவீக்கத்தை எது குறைக்கும், அதான் வினாக அர்த்தம். அப்ப பணவீக்கத்தை குறைக்கணும்னா நாங்க படிச்சிருக்கோம் டியூட்ல. இப்ப பணவீக்கத்துக்கான காரணங்கள் படிச்சிருந்தானே, கேள்வி தூண்டல் பணவீக்கம், செலவு தூண்டல் பணவீக்கத்துக்கான காரணங்கள் பிள்ளை அது அப்படியே மாறி நடக்கும். வேணாமா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் தான் எனக்கு கேட்டுக்கு வினா. அப்ப உண்டு அரசாங்க செலவில் ஏற்படும் அதிகரிப்பு வராது. என் பிள்ளைங்க சொல்லுங்க, அரசாங்க செலவு அதிகரிச்சா ஏடி அதிகரிக்கும். ஏடி அதிகரிச்சா இனி மொத்த கேள்வி அதிகரிச்சா கேள்வி தூண்டல் பணவீக்கம் வருமே, வராது. காரணம் சொல்ற விலையும் கொடுங்க. 2வது பண நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பு. பண நிரம்பல் அதிகரிச்சா கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கான மிக பிரதான காரணமே பண நிரம்பல் அதிகரிப்பு. அதுவும் வராது, அதுவும் வராது. 3வது வருமான வரி வீதத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. அது வருதான பிள்ளை? இப்ப விலை கொடுங்க. அது எப்படி? இப்ப வருமான வரி வீதம் அதிகரிச்சா வருமான வரி வீதம் அதிகரிச்சா வருமான வரி வீதம் அதிகரிச்சா வீட்டுத்துறையின் செலவிடக்கூடிய வருமானம் குறையும். தீரப்படிதான் வரும். அவள் வருமான வரி வீதம் அதிகரிச்சா அப்போ வருமான வரி வீதம் எல்லாம் அதிகரிச்சா வீட்டுத்துறையின் செலவிடக்கூடிய வருமானம் குறையும், வைரி குறையும். என்ன பிள்ளை? வைரி குறைஞ்சா அப்ப அவங்களுடைய நுகர்வு குறையும், சி குறையும். சி குறைஞ்சா ஏடி குறையும். இது ஏடி குறைஞ்சா கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்ன செய்யப்படும்? கட்டுப்படுத்தப்படும். இதான் தொடர்பு. சரி, அப்ப வருமான வரி வீதம் அதிகரிக்கும் போது வீட்டுத்துறையின் செலவிடக்கூடிய வருமானம் குறையும். வீட்டுத்துறையின் செலவிடக்கூடிய வருமானம் எல்லாம் குறைஞ்சாப்புல அடுத்து பாருங்க, நுகர்வு செலவு குறையும். நுகர்வு செலவு எல்லாம் குறைஞ்சா மொத்த கேள்வி குறையும் பிள்ளைகள். அதனூடாக
கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்ன செய்யப்படும்? கட்டுப்படுத்தப்படும் பிள்ளை. ரைட், இதுதான் அந்த தொடர்பு. ஸோ இதை விளங்கி கொடுங்க பிள்ளை விஷயத்தை. ஓகே தானே? ரைட். சரி பிள்ளை இப்போ ஓகே. பிள்ளை சரியா போ. ஓகே, வாங்க அடுத்து வினா 30. பெறுமதி சேர் வரி ஏற்படும் ஒரு அதிகரிப்பு கேள்வி தூண்டல் பணவீக்கம் மற்றும் செலவு தூண்டல் பணவீக்கம் என்பவற்றின் மீது ஏற்படுத்துகிற தாக்கம். இது நல்ல வினாப்பிள்ளை, ஒரு ஸ்டார் மார்க் பண்ணி கொடுங்க. இப்ப வட்டில் ஏற்படுற ஒரு அதிகரிப்பு இந்த கேள்வி தூண்டல் பணவீக்கம் மற்றும் செலவு தூண்டல் பணவீக்கத்துக்கு என்ன நடக்கும், இதான் விஷயம். இப்ப நீங்க நார்மலா இந்த வினாவை அணுகுனீங்கன்னா பிள்ளைகள், இப்போ வட்டில் ஏற்படுற அதிகரிப்பு பெறுமதி சேர்வரி வீதம் அதிகரிச்சா இந்த ரெண்டு பணவீக்கத்துக்கு என்ன நடக்கும்? இந்த ரெண்டு பணவீக்கத்துக்கு என்ன நடக்கும்? இது வாங்க வடிவா. பெறுமதி சேர்வரி அதிகரிக்குது பிள்ளை, வட். அப்ப வட் அதிகரிக்குது, பெறுமதி சேர்வரி அதிகரிக்குது வச்சுக்கணும். இப்ப வேல்யூ அட் டெக்ஸ்ட் வெட் வெட் அதிகரிச்சா என்ன நடக்கும்? ஒரு பக்கம் நுகர்வு பொருட்களின் விலை அதிகரிக்கும். என்ன நுகர்வு பொருட்களின் விலை அதிகரிக்கும். அப்ப நுகர்வு பொருட்களின் விலை அதிகரிச்சா நுகர்வோர் பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி என்ன செய்வான்? குறைப்பான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா பொருட்கள விலை கூடிச்சுன்னா அப்படி மோஸ்ட்லி கேள்வியை குறைப்பாங்களே. இப்போ வாகனங்களோட விலை கூடுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஆடம்பர பொருட்களோட விலை கூடுதுன்னு சொன்னா பெரும்பான்மையான நுகர்வோர்கள் அதை வாங்குற முடிவை பின்தங்கிடுவாங்களே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உதாரணம் எடுத்துக்கொள்ள நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி வகுப்புல வச்சு, இப்போ வாகனங்களோட விலையெல்லாம் முன்பு இல்லாதவாறு 3 மடங்கு 4 மடங்கு விலை கூடுனதுனால நான் அந்த தீர்மானத்தை விட்டாச்சு வாங்கணும்னு சொல்லி. இப்படி இப்போ நுகர்வு பொருட்களோட விலைகள் அதிகரிக்கும் போது அப்ப நுகர்வு பொருட்களுக்கான கேள்வி குறையும் பிள்ளைகள். ஸோ பொருட்களுக்கான கேள்வி குறையும். பொருட்களுக்கான கேள்வி குறைஞ்சா இட்ஸ் மீன் ஏடி குறையும். ஏடி குறைஞ்சா கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்ன செய்யப்படும்? கட்டுப்படுத்தப்படும். கட்டுப்படுத்தப்படும் குறையும். இந்த தூக்கி அப்படியே ஒரு பகுதி 2 கூட வினா போட்டுக்கலாம். வடிவ விலைக்கூட விஷயத்தை. அப்போ பெறுமதி சேர்வரி உயர்வடையும் போது நுகர்வு பொருட்களின் விலைகள் எல்லாம் உயரும். அதனூடாக பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி குறைஞ்சி மொத்த கேள்வி குறையும் பொழுது அதனூடாக கேள்வி தூண்டல் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும். அப்படியே வாங்க அடுத்த பக்கம் கூடிச்சுன்னா இனி அடுத்த பக்கம் மூலப்பொருட்கள விலையும் எல்லாம் கூடும். மூலப்பொருட்கள விலை நம்ம கூடும். பொருட்கள விலைன்னு சொல்லும் போது அதுல நுகர்வு பொருளோட விலையும் வரும், மூலப்பொருட்கள விலையும் வரும். அப்ப மூலப்பொருட்கள விலையெல்லாம் அதிகரிச்சா அது உற்பத்தி செலவு அதிகரிக்கும். உற்பத்தி செலவு அதிகரிக்கும். உற்பத்தி செலவு அதிகரிச்சா என்ன நடக்கும்? உற்பத்தி நிரம்பல் குறைஞ்சி அடுத்தது நிரம்பல் குறைஞ்சா பொருட்கள் சேவைகளின் விலை மட்டம் என்ன செய்யும்? அதிகரிச்சு அங்க என்ன ஏற்படும்? செலவு தூண்டல் பணவீக்கம் ஏற்படும். பாருங்க, இதான் வடிவ விலை கொடுக்க விஷயத்த. அப்ப வட் வரி அதிகரிக்கும் போது மூலப்பொருட்களோட விலை அதிகரிச்சு உற்பத்தி செலவு அதிகரிச்சு உற்பத்தி நிரம்பல் குறைஞ்சி பொருட்கள் சேவைகளோட விலை அதிகரிச்சு செலவு தூண்டல் பணக்கு ஏற்படும். ஓகே பிள்ளை, சரி பிள்ளை இப்ப டைம் முடிஞ்சதும் டைம் முடிஞ்ச பிறகு பிறகு அடுத்து இதுக்கு வாங்க. ஓகே.
இல்லை ஆன்சர் தேடிக்கொள்ளுங்க இருக்கா. ஐ திங்க் நினைக்கிறேன் மூன்றாவது ஆன்சர் என்னம்மா, மூன்றாவது ஆன்சர். சரி, மூன்றாவது இல்லை, ராங் பிளேன். முதலாவது என்ன, முதலாவது ஆன்சர். சரி, மூன்றாவது இல்லை, முதலாவது.